ஏற்கனவே சொன்னோம், இந்த கழகம் 732 நிகழ்வுகளை கடந்திருக்கின்றது. இது 733வது நிகழ்வுன்னு. ஐயா ஒரு 20 வயசுல ஆரம்பிச்சிருக்காருனாலும் 50 வருடங்களை நாம் கடந்திருக்கின்றோம். அப்படின்னா வருஷத்துக்கு 12ன்னா 61 வருடங்கள் ஆகின்றது. அப்போ 600. அப்படின்னா அவருடைய இளமை காலத்தில் மாதத்திற்கு ஒன்று என்று இல்லாமல் அதிகமான நிகழ்வுகளை அவர் நடத்தி கொண்டிருந்தார். காலம் செல்ல செல்ல அது மாதம் ஒன்றாக குறைந்து விட்டது. அப்புறம் வாரத்தில் 4 வகுப்புலாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம 732ங்கிற இடத்திற்கு வந்திருக்கின்றோம். ஸோ இப்போ மறுபடியும் மீண்டும் அவருடைய இளமை காலத்தை கடன் வாங்கி நான் எடுத்துக்கிட்டு இந்த 2ஆக மாற்றியிருக்கின்றோம். இதை மாதத்திற்கு 4ஆக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அடுத்து தாம்பரம் சைட்லையும் அண்ணாநகர் சைட்லையும் பகுதியிலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும், மாதத்திற்கு 4 வாரங்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கின்றேன். அது மட்டுமல்லாது மின்னிதழாக தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தினுடைய சார்பாக ஒரு மின்னிதழ் ஒன்றையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அதற்கு அணிஞர்கள் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பை நான் கழகத்தின் சார்பாக வைமாக்குமரையாவின் சார்பாகவும், கழக தலைவர் ஐயா மூர்த்தி ஐயாவின் சார்பாகவும், அவைத்தலைவர் ஐயா தாவு திவாகரன் ஐயா சார்பாகவும், இணைத்தலைவர் அவர்களின் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கழகம் இந்த 5 வருடங்களாக ஐயா தான் தலைவராகவும், அவைத்தலைவராக அமர்ந்திருந்தவர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் ஐயா அவர்கள். அவர்களுடைய இடத்தை யார் அடுத்து வந்து நிறைவு செய்ய போகிறார்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த போது அந்த இடத்திற்கு தகுதியானவர் தாகுதி என்றால் தகுதியுடைய ஒரு இடத்திற்கு யார் வருவார் என்று நாங்கள் நினைக்கும் போது எல்லோருடைய மனதிலும் வந்து நின்றவர் இப்பொழுது கழக காப்பாளராக அமைந்திருக்கக்கூடிய தாக்கு திவாகரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சிறப்பு விருந்தினராக வந்து ரொம்ப அதாவது திருவள்ளுவத்தையும் லைப்ரரி அதாவது நூலகத்தினுடைய இதை தொடர்புகளையும் இணைத்து பேசிய ஐயா திரு ஆவுடையப்பன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏரியாவில் சமய சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கும் ஐயா பூர்ணிமயன் ஐயா அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழுக்கு பெருந்தொன்றாற்றிய மறைமலைகளார் நீலாமியர் அதனுடைய வழித்தொன்றராகிய உரையாசிரியர் புலியூர் கேசினார் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய தோன்றராக இருக்கக்கூடிய கலைச்செல்வி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மறைமலையிலாருடைய மற்றொரு வழித்தோன்றல் இங்கே பச்சைப்பண்ணையா இங்கே வந்து அவருடைய வயது 78 82 வருடங்களில் 80 என்பது இந்த கழகத்திற்கு இந்த வயதிலும் நேரம் தவறாது கரெக்டாக நான் மற்றவங்கள்லாம் கொஞ்சம் அப்படி தவறா கூட அவர் கரெக்டாக எங்களுக்கு முன்னாடி வந்து அதை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் மணவடக்கலையினுடைய இது இங்கே நினைவது போலவே தன்னுடைய இல்லத்திலும் வைத்து ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஐயா திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திவான் முகமது ஐயா எங்களுடைய கழகத்தில் எப்பொழுதும் அசோக் நகர் வியாபாரிய சங்கத்தினுடைய தலைவராக மணி மேட்டர் போட்டாரு. ஆமா என்ன அவருக்கு அங்கிருந்து இந்த கழகத்தை பெருமைப்படுத்துவது அப்படி இருந்து வந்து ஐயாவையும் வாழ்த்துனா நடல அந்த குண்டர் கீழே 2 பேரையும் போட்டுருக்காங்க. கழகத்திற்கு பெயர் பலகை வைக்கிறதுக்காண்டி உள்ள துண்டறிக்கையில உங்க பெயர்களையும் போட்டுருக்காங்க. அவருக்கு நன்றி. எங்க கழகத்தில் கடந்த ஒரு 20-30 நிகழ்வுகளில் கலைஞரினுடைய உரைகளை மிக சிறப்பாக வைத்து உரையாற்றி கொண்டிருக்கிற திரு நாகராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். எந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்க வரல அப்படின்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு அந்த இடத்துல ஒரு தலைமை கொடுத்து
ஐயா நீங்க பேசணும்னு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தோம், அது கூட கொடுக்க வேண்டாம். 10 நிமிஷம் டைம் கொடுத்தா கொடுக்க வேணும், மைக்கு கொடுக்க வேண்டாம். நீங்க கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு மைக் வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் தன்னுடைய குரலில் மிக எளிமையாக அனைவருக்கும் புரிய முடியாத திருக்குறளை அவ்வளவு அழகாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர் ஐயா ராமலிங்க, வழக்கறிஞர் ராமலிங்க ஐயா அவர்கள். அவர்களுக்கு இன்று அழகான ஒரு உரையை ஆற்றினார். அவருக்கு என்னுடைய நன்றி. ஐயா நீர் வேளாண்மை துறையில இருப்பதாக ஐயா இருக்காரு, ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மன்னிக்கணும், பேர் வந்துட்டேன், நிலவழகன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அது மட்டுமல்லாமல் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு கிளப்பினுடைய கவர்னர் மற்றும் அவங்க அந்த நிறுவனத்தை சேர்ந்த மற்ற ஆளுமைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க 2 பேருடைய பேரு ரங்கராஜன் ஐயா அவர்களுக்கும் சரவணகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐயா மன்னிக்க வேண்டும், உங்களை பத்திரிகையாளர் பேரு ராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. பெரும்பளவர் மதியரசன் கடைசியா சொல்லுங்க வச்சிருக்கேன், அப்புறம் நேற்று ஐயா இருக்கிறதுலயே சிறப்பு வாய்ந்த மனிதர்ங்கிற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை இருந்தா சொல்லுங்கய்யா அப்படின்னு நேற்று வைமாக்குமார் ஐயா சொன்னாரு. அப்ப எதுக்காக கேட்கிறாருன்னு தெரியாது. அப்புறம் ஒரு 5-6 வார்த்தைகளை சொன்னதுக்கு அப்புறம் சீராளன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தை சீராளர் என்ற, அதாவது கழகம் இன் ஒரு என்ற பன்மை விதியை போடாம, இந்த ஒருமை விதியை போடாம பன்மை விதியை போடாம இரு என்று அழைக்க வேண்டும், வரையன் என்று அழைக்கக்கூடாது, வன்னியன் என்று அழைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வன்னியர் பறையர் என்று இரு விகுதியை சேர்த்து சொல்லணும்னு ஒரு சட்டமே ஏற்றிருக்கிறார்கள் நம்முடைய கழக இவர்கள் தான். அது மாதிரி சீராளன் என்று எழுதக்கூடாது என்பதற்காக சீராளர் என்றவர். ஏன்னா இந்த கழகத்தை சீர்படுத்தி செல்லக்கூடியவர், எந்த ஒரு விடயத்தை கொடுத்தாலும் அவற்றினுடைய சீரை பிரித்து இந்த கழகம் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று சீர்படுத்தி கொடுப்பவர் மதியழகன் ஐயா. வைமாக்குமார் ஐயாவுடைய இளமைக்காளர், மிக நீண்ட கால நண்பர் அவர். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் திரு வைமாக்குமார் ஐயா அவர்கள். அவருடைய முயற்சி சீரிய முயற்சி, என்ன சொல்றது, இந்த கழகத்தை நடத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் மாதிரி ஒரு முனைப்பானவர். நான் நிறைய கழகங்களுக்கு நான் போயிட்டு வந்தாலும் இதன் மீது எனக்கு ஒரு தனியான ஒரு ஈடுபாடு வருவதற்கு அவருடைய இந்த வயதிலும் தளராது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய முதற்க நன்றியை. திருவள்ளுவருக்கு அவர் செய்கின்ற ஒரு காரியம் என்பது திருவள்ளுவர் அவருக்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். என்ன, அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் இதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.